சொன்னது கரெக்ட். எல்லாம் இவளாலதான். மார்க், இவள பெட்ரோல் ஊத்தி கொளுத்திரு. இந்த மாமா ஆண்டி ரோட்ல போற எவ்வளவு ஒருத்திக்கு லிஃப்ட் கொடுத்துருக்கா. அவளுங்க இன்னைக்கு குரூப்பா கொல்ல வந்துட்டாளுங்களாமே. நடிக்காதடா. நான் நடிக்கிறேனா? நான் தீபாவளிக்கு வெடி வெடிக்கிறதுக்கே பயப்படுறாள். அப்பேற்பட்ட என்ன 3 மாசத்துக்கு முன்னாடி மார்க்க கொல்றதுக்கு பாம்பு வச்சேன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடியடியா அடியடியா இடியடியா அந்த அடி அடிச்சீங்களே. அப்ப நான் ஏதாவது கேட்டேனா? இப்போ 2 மாசத்துக்கு முன்னாடி மாமா ஆண்டி உங்களுக்கு எதிராக ஆப்போசிட் கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் தூண்டி விடுறேன்னு சொல்லி உங்க ஆளுங்களா என் கேரேஜுக்குள்ள புகுந்து என்ன தலைகளா கட்டி தொங்க விட்டு அடிச்சு தோலை உரிச்சு பிரிச்சு எடுத்தாங்களே. அப்ப நான் ஏதாவது கேட்டேனா? என்ன எங்க அப்பா ஒரு கேவலமான தரங்கெட்ட டாகி. அந்த துரோகிக்கு பிள்ளையா பிறந்ததுக்கு இதெல்லாம் அனுபவிச்சுதானே ஆகணும். உங்க அப்பன் ஜாக்கிய விட நீ கேடிடா. அவ பேரை கேட்டால இரிட்டேட்டிங்கா இருக்கு. அவன் ஒரு துரோகி. தன் உயிர் நண்பனையே கொல்ல நினைத்த ஒரு துரோகி. அவன் மட்டும் இன்னைக்கு உயிரோட இருந்தானா அவனை நானே அடிச்சு கொண்டிருப்பேன். அவனை கொல்லு மார்க்கு. நீ யாடா தங்கராசு? எங்க அப்பன் கூட இருந்து தங்கத்தை எல்லாம் சுரண்டி எடுத்துக்கிட்டு இப்ப இங்க வந்து கோல்டுன்ற பேர்ல போல்டா சுத்திக்கிட்டு இருக்கே. உனக்கே கேவலமா இல்ல? இவரெல்லாம் பார்க்க முடியாம தான் மார்க் இந்த ஏரியாவே வேண்டான்னு அந்த சரவணன் ஹோட்டல்கார என் இடத்த கேட்டப்பவே அவனுக்கு எழுதி கொடுத்துட்டு போயிடலாம்னு இருந்தேன். ஆனா நீ சைன் போட்டாதானே மார்க் அந்த இடத்தையே நான் விற்க முடியும். மார்க் கொஞ்சம் யோசிச்சு பாரு. டெய்லி காலையில வந்து அட்டெண்டன்ஸ் போடணும். நீ சாப்பிட்ற சாப்பாடு நல்லதா பாய்ச்சறான்னு தெரிஞ்சுக்க. ஒரு எலி மாதிரி சாப்பிட்டு பார்த்து டெஸ்ட் பண்ணி உனக்கு கொடுக்கணும். இதெல்லாம் ஒரு பொழப்பா இருக்கு. டான்மார்க் சார் ஒரு கையெழுத்தை போட்டு என்ன ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க. இல்லனா இந்த மாமா ஆண்டியோட சத்து என்னை பெட்ரோல் ஊத்தி கொளுத்திருக்க. என்ன மார்க் பாத்துக்கிட்டே இருக்க? யோசிக்கவே யோசிக்காத. 2 பேரையும் இப்பவே கொளுத்து. துரோகி அங்கிள். மாமே, உன் கராஜை விற்கணும்னு சொல்றல, நாளைக்கு நான் சைன் போட்டு தரேன். இப்போ நீ போ. தேங்க்யூ டான்மார்க் சார். வா மாமா. இங்கேயும் இடிக்குதுடா. மாமா, இன்னைக்கு இந்த மார்க்குக்கு என்னாச்சு? எப்பவும் வந்த உடனே சப்புன்னு செவில்ல ஒண்ணு வச்சுட்டு பேசுவான். இன்னைக்கு சப்பையா நிக்கிறான். என்ன எல்லாம் உல்டாவா நடக்குது? சார், எங்க சார் போயிட்டு இருக்கோம்? அப்பா எங்க சார்? என்ன தம்பி, நேத்து நைட்ல இருந்து அப்பா எங்கன்னு கேட்டுட்டே இருக்கீங்க. பப்ளிக்ல எப்பவுமே அப்பா பத்தி பேச மாட்டீங்க. இப்ப என்ன புதுசா? சார், இப்பதானே சார் நம்ம டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கோம். டைம் டிராவலா? டைம் இருக்கு, டிராவல் பண்ணிட்டு தானே இருக்கோம். அதுதான் டைம் டிராவல். ஐயோ, என்ன தவிர வேற எவனுக்கும் எதுவும் ஞாபகம் இல்லையே. இன்னைக்கு வீட்டுல யாரும் இல்ல. நான் வெளியே போன் பண்ணி கூப்பிட்டுருக்கா. என்ன நம்ம ரம்யா வீட்டுக்கு வரலான்னு பார்த்தா இவன் எதுக்கு ரம்யா வீட்டுக்கு வந்திருக்கான்? இன்னைக்கு எப்படியாவது ரம்யா வாட்டையே போட்டுறணும். மதன், இங்கே நிக்கிற? உள்ள வா. என்ன நம்மள கூப்பிடுற மாதிரி இவனையும் கூப்பிடுறான்? வீட்டுல யாரும் இல்ல. உள்ள வா. வாடா வா. என்ன 2 பேரும் உள்ள போறாங்க? உனக்கெல்லாம் எதுக்குடா? டேய் மதன், 4 மாசமா ஸ்டார்ட்டே ஆகாம ஒரே இடத்துல நிக்கிறியேடா. உனக்கு என்னடா பிரச்சனை? நான் ஸ்டார்ட் பண்ணி எல்லாத்தையும் கனவுலையே முடிச்சுட்டேன். இன்னைக்கு சார் இந்த புதைய வீட்டுக்குள்ள இருக்கேன். இன்னைக்கு பாருங்க மதன், நீ எப்பவுமே நியூ. எனக்கு தெரியும்டா. நான் தான் உன் அன்பே ஆறுயிரேன்னு. என் கண்ணுக்கு கீழே நீ எப்பவுமே பார்த்ததில்ல. நான் மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எத்தனை தூரம் இடுப்பை பார்த்து குஷியா இருப்பேன். என்னது இடுப்பு பார்த்து குஷியானியா? டேய், என்ன ரம்யா? ஏய், இப்ப எதுக்கு இங்க வந்த? மார்க்கெட்ல பிரச்சனை பண்ண உன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு உன் ஆளுங்க வீடு தேடி வந்து மிரட்டினானுங்க. நீ போ. ஓ, எல்லாம் மாறதுக்கு முன்னாடி பெரிய கேங்ஸ்டரா இருந்திருப்போம் போல இருக்கே. என்ன யோசிக்கிற? ஐயோ ரம்யா, சும்மா இரு. டான்மார்க் சார் தயவு செஞ்சு அந்த பாப்பா மன்னிச்சிருங்க ப்ளீஸ். டேய் மதனே, முன்னாடி ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்த, இப்ப டபுள் சைடாக பாக்குறியா? டான்மார்க் சார், உங்களுக்கு இந்த பாப்பா பிடிச்சிருக்கான் அப்படின்னா பாப்பா இன்னில இருந்து எனக்கு அண்ணி மாதிரி. அண்ணி பாப்பா நான் கிளம்புறேன் ப்ளீஸ். மதன், என்ன? ஐயோ, இவனுக்காக நீயே என்ன அண்ணின்னு கூப்பிடுற? இவன் மத்தவங்களை அடிச்சு சம்பாதிக்கிற ரவுடி, நீ சுயமா உழைச்சு சம்பாதிக்கிற மெக்கானிக். ஐயோ, எனக்கு தலையே வெடிச்சுட்டு போடுக்கே. கையேட்ரி. ஐயோ டான்மார்க் சார், அது நான் இல்ல. அண்ணி பாப்பா தான் அன்எக்ஸ்பெக்டடா கையை தொட்டுட்டாங்க. இதுல தப்பு என்ன இருக்கு? அவ தொட்டா நீ தொட விட்ட. எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்கேன். ஏய், என்னடா கையை பிடிச்சதுக்கே ஓவரா சீன் போடுற? இப்ப நான் அவனை கிஸ்ஸே அடிக்கிறேன், பாக்குறியா? வரட்டா மாமே.